கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு வேதாகமமும் அறிவியல் ஆராய்ச்சியும். அதில் நாம் தாவரவியல் என்கிற ஒரு தலைப்பின் கீழே சில காரியங்களை தியானிக்கவிருக்கிறோம். இதில் பார்க்கும்போது தாவரவியல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எல்லா மரங்கள், செடிகள், கொடிகள், கடல்ல இருக்கக்கூடிய பாசிகள், மற்ற எல்லா விதமான பசுமையான தாவரங்களை அவைகளை குறித்த பாடங்களையும் படிக்கிறது தான் தாவரவியல், பாட்டனி என்று சொல்வார்கள். இப்போ இந்த காரியங்கள்ல அந்த மரத்துக்கு பேர் இருக்கும், தனித்தனியாக அதனுடைய சில தன்மைகள் இருக்கும், அந்த பூக்களுக்கு சில தன்மைகள் இருக்கும். இப்படி அநேக காரியங்களை பகுதி பகுதியாய் பிரிவாய் படிக்கிறது தான் தாவரவியல். நம்ம வேதாகமத்துல இப்படி ஒரு சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதுல நாம் பார்க்கும்போது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல மரங்களுக்கெல்லாம் ஒரு எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் நடத்த தீர்மானம் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன்னாலே பிரச்சனை தானே, எவ்வளவு கொடுத்தா ஓட்டு போடலாங்கிறதா இன்றைய அரசியல் சூழ்நிலை. இலவசங்களுக்காக அரசியல்வாதிகளை செலக்ட் பண்றவங்க தான் நிறைய பேர். இப்படி போலவே அன்னைக்கு என்னாச்சுன்னா ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, மரங்களுக்குள்ள ஒரு எலெக்ஷன் நடந்தது. இதுல பாத்தீங்கன்னா எல்லா மரங்களும் போய் என்ன பண்ணுது, ஒருத்தரை ராஜாவாக்கலாம் நமக்கெல்லாம் சேர்த்து என்று சொல்லி என்ன செய்தது என்றால், முதலாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஒலிவ மரத்துக்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஒலிவ மரமே நீ என்ன பண்ணு, எங்களுக்கு ராஜாவாயிரு, எங்களை ஆளுகை செய், நீ சொல்றபடியெல்லாம் நாங்க செய்யறோம், ஏன்னா நம்ம ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா வேணும்ல, அதனால நீ ஆளுகை செய் என்று சொல்லி ஒலிவ மரத்தை பார்த்து இவைகள் விண்ணப்பம் மேறெடுத்தன. உடனே ஒலிவ மரம் என்ன சொல்லிடுச்சுன்னா, இதோ நான் வரேன், நான் தான் ராஜான்னு சொல்லலை. இந்த ஒலிவ மரத்துக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அதோட தரிசனம் என்னன்னா, தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ்விக்கிற ஒலிவ எண்ணெயை கொடுக்கறதா ஒலிவ மரத்துடைய தரிசனம். அதுதான் வேலை. ஒலிவ மரம் என்று சொல்லும் போது அநேக வழிகள் அபிஷேகத்துக்கு நம்ம ஒப்பிடுவோம். பைபிள்லயும் அப்படி எழுதியிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டைபாலஜி என்ற சப்ஜெக்ட்ல பார்த்தா ஒலிவ மரத்திலிருந்து வருகிற எண்ணெய்க்கு பரிசுத்த அபிஷேகம் என்று சொல்லியும் பொருள்படும். இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த ஒலிவ மரம் சொல்லுகிறது, நான் தேவர்களையும் மனுஷர்களையும் சந்தோஷிப்பிக்கிற என்னுடைய அருமையான இந்த ஒலிவ எண்ணெயை விட்டுட்டு, எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை விட்டுட்டு நான் போய் எலெக்ஷன்ல நிற்பனா, எனக்கு இந்த வேலையே வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஒதுங்கி கொண்டது. ரெண்டாவதாக பார்க்கிறோம், இவைகள் என்ன செய்ததா, நேரம் போய் என்ன பண்ணுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அத்தி மரத்தின் இடத்துல போய் கேட்குது, அத்திமரமே நீ எங்களுக்கு ராஜாவாயிரு. உடனே அத்திமரம் சொல்லிடுச்சு, என்னோட வேலை இல்லை, நற்கனி கொடுக்கறது தான் என் வேலை, அதை நான் ஒழுங்கா செய்ய போறேன், அதை விட்டுட்டு நான் எனக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லப்பா, உங்க கட்சி ஆரம்பிக்கிற வேலையில நான் வரவே மாட்டேன்னு சொல்லி என்ன செய்தது, இந்த அத்திமரம் ஒதுங்கி கொண்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இவைகள் எல்லாம் போய் என்ன செய்தது, திராட்சை செடியின் இடத்துல போய் நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்று சொல்லி போய் கேட்டது. உடனே திராட்சை செடி சொல்லிருச்சு, என்னோட தரிசனம் என்ன தெரியுமா, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ்விக்கிற அருமையான ரசத்தை நான் கொடுக்கிறேன், அதை விட்டுட்டு எனக்கு ராஜ பதவி எல்லாம் வேண்டாம், நான் எந்த எலெக்ஷன்ல நிற்க மாட்டேன்னு சொல்லி போயிடுச்சு. கடைசியில என்ன ஆச்சுன்னா, எல்லாம் முச்செடியை போய் கேட்டது. முச்செடியை கேட்டோன்னா எல்லாம் மரியாதையா என்னுடைய நிழல்ல வந்து அடையுங்கள்னு சொல்லி எல்லா மரத்தையும் என்ன செய்தது, தீர்த்து போட்டதாக ஒரு கதையாக ஒரு ராஜா இதை எக்ஸ்பிளைன் பண்றதை நம்ம வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம சொல்லலை, நியாயாதிபதியாக இருந்த ஒரு மனிதர் எக்ஸ்பிளைன் பண்றத இதுல நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் நான் சொல்ல போகிறது இல்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, பெரிய ஆள் ஆகிறதுக்காக என்ன பண்ணலாம், நம்ம பெரிய ஆளுன்றதே மறந்துடுறாங்க. ஆனா பெரிய ஆள் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதா இன்றைக்கு அநேகருடைய சிந்தனையா இருக்கிறது. ஃபேமஸ் ஆகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் எங்களை கூப்பிட்டு சொன்னார், சின்ன சின்ன சபைக்கெல்லாம் போகாதீங்க, பெரிய பெரிய ஊழியங்களுக்கு போயிட்டு சின்ன சபைகளுக்கு போனா உங்களுக்கு பேர் கெட்டு போயிடும்,
போகாதீங்க. இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் கணக்கு பார்த்தாருன்னா 5000 பேருக்கு மேல சுவிசேஷம் அறிவித்த பரிசுத்தர் ஒரு ஆத்மாவுக்காகவும் சுவிசேஷம் அறிவிக்க போனார். அவரை விட நாங்க பெரிய ஆள் கிடையாது, அவர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் என்று சொல்லி தேவன் எங்களை வழிநடத்தி கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எங்க கூப்பிட்டாலும் போவோம். சின்னதோ பெரிய சபையெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய உலகத்துல நாம் கடந்து போகும்போது எவன் பெரியவன் என்கிறதே தேவனுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. இந்த பெரியவன்கிற வார்த்தையினாலதான் பிசாசு விழுந்து போனான். நான் பெரியவன் என்று சொன்ன ஆகாப் ராஜா விழுந்து போனான். நான் சொல்றதுதான் கேட்கணும்னு நினைத்த அநேக பெண்கள் விழுந்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை பெருகப்பட வேண்டும், நாம் சிறுக வேண்டும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபேமஸ் ஆயிரும். எந்த இடத்துல, எந்த ஒரு ஊழியக்காரன் இடத்துல, எந்த தேவ பிள்ளையின் இடத்துல தேவன் பெருகுகிறாரோ அங்கே தேவனுடைய மகிமையின் பெருக்கம் ஊழியத்திலும் இருக்கும், எல்லா இடத்திலும் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நாள்ல தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், இந்த வேதாகம உயரிலை படிக்கும் போதெல்லாம், இந்த தாவரவியலை படிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துல ஓட வேண்டிய ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.